33 ஆண்டுகளாக திரையில் ரசித்த நம் அண்ணனை திரைத்துறையில் உச்சத்தில் உள்ள தன் மகுடத்தை தூக்கி எறிந்து மக்களுக்கு பணியாற்ற வந்துள்ள நம் வெற்றி தலைவரை அரியணையில் ஏற வைக்கும் தருணம்தான் இது. நம்முடைய பலத்தை வாக்காக காண்பிக்க ஒரு அரிய வாய்ப்பு இப்பொழுது நம்மிடம் வந்துள்ளது. அந்த வாய்ப்பை நம் தோழர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி தான் நமது பூத் தாவேகா பூத். இந்த பயிற்சி பாசறைக்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார்ந்த வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாருமே ஆட்சி அமைக்கல, திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்காங்க. அவங்க வெற்றியோட ரகசியம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? வேற யாராவது மாறி மாறி வரணும். ஆனா திமுக அதிமுக மட்டும்தான் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வெற்றியோட ரகசியம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு 6 எழுத்து தான். அதுதான் அவங்க வெற்றியோட ரகசியம். என்ன தெரியுமா? பூத் கமிட்டி. இந்த பூத் கமிட்டி தான் இவங்களோட வெற்றியோட ரகசியம். ஓகேங்களா? இந்த பூத் கமிட்டியை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் மொத்தம் 68,321 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 68,321 வாக்குச்சாவடிகளுக்கும் 2024 மக்களவை தேர்தல் அப்ப இந்த 68,321 வாக்குச்சாவடிக்கும் வாக்காளர் முகர்வுகளை போட்டது 2 கட்சி தான். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. மற்ற தேசிய கட்சிகளுக்கு கூட யாருமே போடல. இப்ப நிறைய தேசிய கட்சி, காங்கிரஸ் நிறைய கட்சி இருக்கு. இப்ப புதுசா நிறைய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. எந்த கட்சியுமே இந்த வாக்காளர்களுக்கு முகவர்கள் போடவே இல்லை. போட்ட 2 கட்சி, ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. நான் சொல்றது எப்ப? 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா, தமிழ்நாட்டில் 68,321 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்காளர் நோய்களை போட்ட ஒரே கட்சி, இந்த 60 ஆண்டு காலத்துல வாக்காளர் நோய்களை போட்ட ஒரே கட்சி நம் தமிழக வெற்றி கழகம் தான். ரெக்கார்டுங்க. 60 வருஷம் யாராலையுமே முடியல. எந்த ஒரு கட்சியாலையும் வாக்குச்சாவடிக்கு நோய்களை போட முடியல. கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருடத்திலே 68,321 வாக்குச்சாவடிகளுக்கும் நம்ம வாக்குச்சாவடி நோய்கள் போட்டிருக்கோம். அதனாலதான் அவங்களுக்கு நம்மளை பார்த்து பயம். ஐயோ என்னடா வந்தாங்க, 1.5 வருஷம் தான் ஆச்சு, இந்த 1.5 வருஷத்திலே எல்லாத்துக்கும் நோய்கள் போட்டாங்களே, அதுதான் அவங்களோட பயம். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு ஆளை தான் போட்டிருக்கோம். ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பூத் நிர்வாகி தான் போட்டிருக்கோம். அடுத்து 20 நிர்வாகி போட போறோம். இப்ப வரைக்கும் திமுக ஒரு பூத்துக்கு 14 நிர்வாகியை போட்டிருக்காங்க. அதிமுக 28 நிர்வாகியை போட்டிருக்காங்க. இவர்கள் 2 பேருக்கும் தலைப்பவர்களை தாவேகா என்று 20 நபர்களை, எப்படிங்க 20 நபர்களை நாம் போட இருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இப்ப இந்த பயிற்சி பாசறை எதுக்கு? பூத்னா என்ன, கிளைனா என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி பாசறை. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கிளைக்கழகம் என்னன்னு பார்த்தலாம். கிளையும் வார்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். கிளைக்கழகம்னா என்னப்பா? கிளைக்கழகம்னா என்ன தெரியுமா? கிளைக்கழகம் தான் ஒரு கட்சியினோட அடித்தளமே. ஒரு கட்சியினுடைய பேஸ் மட்டுமே கிளைக்கழகம் தான். கிளைக்கழகம் எவ்வளவு, இப்ப ஒரு பில்டிங் கட்டுறோம், கீழே பேஸ் மட்டும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறோமோ அந்த பில்டிங் மேல 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் தான் கிளைக்கழகம். ஒரு கட்சியின் முக்கியமான அடித்தளமே கிளைக்கழக நிர்வாகிகள் தான். பூத் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளான நீங்கள் மட்டுமே மக்களுடன் நம் கட்சியை இணைப்பதற்கான ஒரு மாபெரும் பாலமாக செயல்படுகிறீர்கள். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிளைக்கழகம் என்பது சாமானிய மக்களுக்கும் கட்சிக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. இதுதான் கிளைக்கழகம் பூத்து. நம்ம கட்சியுடைய அடிப்படையே என்னது? கிளைக்கழகம் பூத்து. இப்படி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கிளைக்கழகம் இருக்கு. அவங்களோட பணி என்ன? கிளைக்கழக நிர்வாகிகளோட பணிதான் என்ன?
நம்ம தலைமையில இருந்து அறிவுறுத்திருக்காங்க. ஒரு 5 பணியை சொல்லியிருக்காங்க கிளைக்கழகம் மற்றும் வார்டு நிர்வாகிகளுக்கு. அது என்னென்ன ஒண்ணா பார்க்கலாமா? முதல் பணி, நம் கிளைக்கழகத்திற்கு உண்டான